திங்களணி சடை பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மட மடை உடுத்து வளருமன்றே. சாப விமோசனத்திற்கு வழி. ஆகாரமும் நித்திரையும் இல்லாமல் தாங்க முடியாத துயரங்களை சுமந்திருக்கும் ருக்குமாங்குதனின் துன்பங்களை துடைக்க வந்தவன் போல் சூரியன் கீழ்திசை கடலில் உதயமானான். ருக்குமாந்திரன் காலை கடன்களை முடித்து கொண்டு மனதில் விநாயகப் பெருமானை வணங்கி துதித்து பிரார்த்தனை செய்து செய்த வண்ணம் இருந்தான். அப்போது வானவடியில் நாரத முனிவர் செல்வதைக் கண்டு அவன் அவரை வணங்கி துதிக்கலானான். அடிகளே அபயம், அமரர் முனிவரே அபயம், வீணாகானரே அபயம், மகாவிஷ்ணு போன்றவர்களின் இன்னல்களை போக்குபவரே, பாதார விந்தங்களில் அடியேன் சரணாகதி அடைகிறேன். கருணை கடலே, உமக்கு நான் அடைக்கலம் என்று ருக்குமாங்குதன் கூவி அழைத்து தன் பரிதாப கதையை கூறிவிட்டு, என் பெற்றோரை முன்னிட்டே இன்னும் இந்த உடலில் உயிரை சுமந்து கொண்டிருக்கிறேன். விநாயகரின் அருளால் உம்மை காணப்பெற்றேன். என் துயரங்களை துடைக்கும் வழியை நீதே சொல்ல வேண்டும் என்று நெஞ்சுருகும்படி அநேக தடவைகள் அழுது ஓலவிட்டான். தமது ஞான திருஷ்டியினால் அனைத்தையும் அறியக்கூடிய நாரதர் தாம் வந்த வேலையையும் விட்டுவிட்டு கன்றை நோக்கி விரைந்து வந்த பரிவு காட்டும் தாய் பசுவைப் போல பரிவு காட்டினார். ருக்குமாங்குதா, உன் அரசாட்சியின் கீழ் இருக்கும் விதர்ப்ப தேசத்தின் வழியாக நான் வந்தபோது சந்தர்ப்பம் என்னும் நகரத்தில் ஒரு வினோதத்தை கண்டேன். அந்த நகரத்தில் கணேச பெருமானின் கோயில் ஒன்று இருக்கிறது. அக்கோயிலின் அருகே கணேச குண்டம் என்ற ஒரு புண்ணிய தடாகம் இருக்கிறது. அதன் அருமை பெருமைகளை பூலோகத்து வாசிகள் மட்டுமல்ல, தேவலோக வாசிகளும் அறிந்திருக்கிறார்கள். சூத்திரன் ஒருவன் தொடுநோயினால் துன்பமடைந்து தீர்த்த யாத்திரை செல்லும் போது அந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளித்து எழுந்தான். உடனே அவனுடைய உடம்பிருந்த குஷ்ட நோய் நீங்கியது மட்டுமல்லாமல் அவன் செய்திருந்த எல்லா தீவினையும் ஒழிய பெற்று கணேசமூர்த்தியினுடைய ஸ்வரூபத்தை பெற்று அவருடைய அருளால் தேவகணங்கள் தூக்கி வந்த தெய்வ விமானத்தில் ஏறி அமர்ந்து விநாயகலோகத்திற்கு சென்று விட்டான். ஆகையால் நீயும் அந்த இடத்திற்கு சென்று அங்குள்ள கணேச குண்டத்தில் நீராடி எழுந்தருளி இருக்கும் விக்னேஸ்வரரை வணங்கி தான தர்மங்கள் செய்வாயானால் உன்னுடலை பீடித்து வருத்தும் இந்த கொடிய தொடுநோய் உன்னை விட்டு அகன்று போய்விடும். இந்த கொடுநோய் கணேசமூர்த்தியால் தான் ஒழிந்து போகுமே தவிர இந்த உலகத்தில் உள்ள வேறு எந்த மருந்து மூலிகைகளை தின்றாலும் எத்தனை தான தர்மங்களை செய்தாலும் அது ஒரு காலம் நீங்கவே நீங்காது என்றார். அதை கேட்டதன் ருக்குமாங்குதன் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்து நாரதரை மீண்டும் வணங்கி துதித்து, முனிவரை கதம்பவனத்தில் வீற்றிருக்கும் கணேச பெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜித்தவர் யார்? அந்த வரலாற்றையும் கூற வேண்டும் என்று வினவினான். நாரதர் அதை கூறத் தொடங்கினார். மாறுவேடம் பூண்டவன் கதை. நாரதர் கூறலானார். முன்னர் சமயம் தேவலோகத்தில் இந்திரனுடைய ராஜ்யசபைக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு இந்திரன் என்னை தக்கபடி உபசரித்து ஆசனத்தில் அமரச் செய்தான். பிறகு அவன் என்னிடம், மகரிஷியே, தாங்கள் சகல புவனங்களிலும் சஞ்சரித்து வருவதால் அவ்விடங்களில் ஏதாவது ஒரு அதிசயம் இருந்தால் அதை தயவு செய்து தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டான். தேவலோக அதிபதியே, நான் பூலோகத்துக்கு போயிருந்த போது அங்கு கௌதம முனிவரின் பத்னியான அகலியை என்பவளை பார்த்தேன். அவள் அழகிற்கு ஈடாக இந்த தேவலோகத்திலும் கூட ஒரு பெண்ணையும் காண முடியாது. இலக்குமி, இந்திராணி, ரதிதேவி முதலான தனிப்பெரும் அழகியல் கூட அவள் முன் நிற்க முடியாது. அத்தனை பேரழகு வாய்ந்தவள். பரமேஸ்வரனுடைய பாத கமலங்களில் அளவில்லாத பக்தி கொண்டிருக்கும் பிரம்மரிஷியான என் உள்ளங்கூட அவளுடைய பேரழகை கண்டதும் சலனமடைந்து ஆசைப்பட்டது என்றால் இந்த அகில பிரபஞ்சத்திலும் அவளை அடைய ஆசைப்படாத ஆண்மகன் யாருமே இருக்க மாட்டான் என்று நான் கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றேன். உடனே தேவேந்திரனுக்கு அந்த அகலிகையின் மீது அடக்க முடியாத மோகம் மூண்டு விட்டது. அதனால் நெருப்பிலிட்ட மெழுகு போல் அவள் காம இச்சையால் உருகினாள். அகலியை எப்படியாவது கூடி மகிழ்ந்து அந்த ஆசையை அனுபவித்து விட வேண்டும் என்ற ஆவலினால் ஒரு உபாயம் செய்தான். அவன் தன் சுய உருவத்தை மறைத்து
அகலிகையின் பிராணபதியான கௌதம முனிவரின் உருவத்தை தரித்து கொண்டு அம்முனிவர் அதிகாலையில் நீராடச் சென்ற நேரம் பார்த்து அகலியிடம் வந்து அவருடைய கணவரைப் போலவே நடித்தாள். தன்னை நாடி வந்திருப்பவன் தெய்வேந்திரன் என்பதை உணர்ந்து கொள்ளாத அகலிகை சற்று முன் நீராடச் சென்ற தன் கணவர் தான் உடனே திரும்பி வந்து விட்டார் என்று நினைத்து அளவு கடந்த ஆச்சரியமடைந்தாள். நாதா, ஸ்நானம் செய்ய புறப்பட்டு சென்ற தாங்கள் ஏன் ஸ்நானம் செய்யாமலே சீக்கிரம் திரும்பி வந்து விட்டீர்கள் என்று வியப்புடன் கேட்டான். உன்னை உடனே கூடி மகள வேண்டும் என்ற ஆசை உண்டாகிவிட்டது. சீக்கிரம் படுக்கையை விரி என்றான் கபட வேடதாரி. அதை கேட்டதும் அகலியை திகைத்து, நாதா, நித்திய நியம ஒழுக்கங்களில் என்றுமே தவறாத நீங்கள் இன்று மட்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட அற்ப ஆசை கொண்ட காரணம் என்ன? அதிகாலையில் நீர்த்துறைக்கு சென்று நீராடி காலை கடன்களை முடித்து சிவபூஜை செய்ய வேண்டிய உத்தமமான சமயத்தில் இப்படிப்பட்ட சிற்றின்ப இச்சைகளையும் காம வேகமும் கொண்டு வருவது சரியா? அது சரியென்று நினைத்து இன்று நீங்கள் வந்திருந்தால் அதற்கு ஏதாவது காரணம் இருக்குமே. அதை அடியாளுக்கு சொல்ல வேண்டும் என்றான் குழப்பியபடி. அதற்கு கௌதம முனிவரின் வடிவத்தில் காத்திருந்த தெய்வேந்திரன், என் பிரிய நாயகியே, என் அழகு சுந்தரியே, நான் அதிகாலையில் நீராடச் செல்லும் போது நீர்த்துறையில் ஒரு பெண் ஆடைகள் எதுவும் இல்லாமல் நீராடி கொண்டிருந்தாள். அந்த நிலையில் நான் அவளை கண்டு என் மனத்தால் பேதலிக்க செய்துவிட்டேன். உடனே மிகுந்த மோகதாபம் கொண்டு காலை கடன்களை முடிப்பதில் மனம் செல்லாமலும் காம இச்சையை அடக்க முடியாமலும் உன்னை நாடி வேகமாக வந்துவிட்டேன். என் இந்த ஆசை இப்போதே அனுபவித்து தீர்த்தாலுடைய என் உயிர் என் உடம்பில் இராது. சீக்கிரம் என்னோடு கூடி குழாவி எனக்கு இன்பமடி. இதை தடுத்தால் எனக்கு இருக்கும் மோக வேகத்தில் இப்போதே அனுபவித்து தீர்த்தாலுடைய என் உயிர் என் உடம்பில் இராது. சீக்கிரமாக என்னோடு கூடி குழாவி எனக்கு இன்பமடி. இதை தடுத்தால் எனக்கு இருக்கும் மோக வேகத்தில் உன் உயிரை அழியும்படி சபித்து விடுவேன் என்றாள். மாறுபடத்தில் வந்திருக்கும் இந்திரனை தன் கணவன் என்றே நம்பிவிட்ட அகலிகை அக்னி சாட்சியாக கரம் பற்றி மனம் புரிந்த கணவரின் மனம் கோணாதபடி நடப்பதே தன் கடமையாகும் என்று நினைத்து கபட வீடதாரிக்குமே மோக சுகம் அளித்து சம்மதித்து படுக்கையை நெருக்கினாள். இந்திரன் பெருமகிழ்ச்சி கொண்டு, இன்ப பெட்டகமே, உன் கடைக்கண் பார்வையும் மோகன புண்ணும் சிரிப்பும் என் உயிரை கட்டிப்பிடித்து வைத்திருக்கின்றன என்று கொஞ்சி குழாவியபடி அகலிகையின் அருகில் சென்று பஞ்சனை கட்டிலில் அவளை ஒட்டியபடியே அமர்ந்தான். பிறகு பூங்கொடி போன்ற பெண்மையான அவளை ஆசையோடு கையை படித்து இழுத்து கட்டி அணைத்தான். காதல் மொழிகள் பல பேசி அவள் மனத்தை உருகச் செய்தான். அகலிகையின் தாமரை முகமெல்லாம் மறந்து அதில் புன்னகை அரம்பவும் மேகலை அணிகள் சிரித்து மினுமினுக்கவும் பவளத்துண்டு போன்ற கனி உதடுகள் துடிதுடிக்கவும் தேமல் படர்ந்த தனங்கள் ஓங்கி விம்மவும் இடை துவண்டு வாடவும் பலவித சரச சல்லாபங்களை புரிந்தான். தன் கைகளால் அவளை பலவாறாக வருடியும் தடவியும் அவளிடம் அளவு கடந்த ஆசை பொங்கச் செய்தான். கொடிபோல் சுற்றி தழுவுதல் முதலான எண்வகை ஆலிங்கனங்களை நடத்தினான். நெற்றியை வருடி முகத்தில் முத்தமிட்டான். கைவிரல்களால் கட்டிப்பிடித்து எண்வகை தாடனங்களுக்கு செய்தான். குறிகள் பதித்தான். உதடுகளும் கன்ன கதப்புகளும் கழுத்து முதலானவையும் சிவப்பெரும்படி மாறி மாறி முத்தமிட்டான். கண், நெற்றி, உச்சி, கழுத்து முதலான 15 இடங்களிலும் அமுத நிலைகளை ஆராய்ந்து தெய்வேந்திரன் தேகப்பிரவேசம் செய்தான். இவ்வாறு கூடலுக்கு தயார் செய்ததும் அகலிகைக்கும் ஆனந்தத்தால் மெய் சிலித்தது. தேகமெல்லாம் பரவசத்தால் துடித்தது. அவள் தெய்வேந்திரனின் இரு தோள்களிலும் தன் மார்பகம் மலர்ந்தபடி இறுக கட்டி தடவி நெஞ்சு நெகிழ்ந்து உள்ளமுருகினாள். தன் கோவைப்பல உதடுகளால் அடிக்கடி முத்தமிட்டு தேவ அமுதத்தை ஊட்டுவது போல தன் வாய் உருளை ஊட்டினாள். பிறகு வளையல்கள் நிறையவும் கால் சலங்கைகள் களீர் என்ற ஒலிக்கவும் கண்களில் சிவப்பு ஏறவும் உதடுகள் வெளுப்புறவும்
நெற்றியில் வியர்வை துளிகள் அனுபவம். கற்பக மரத்தோடு பின்னிக்கொள்ளும் காமவல்லி கொடி போல தழுவிக்கொண்டு பலவிதமான சரசக்கலைகளையும் செய்தான். உடனே தேவேந்திரனுடைய அதற்கீடாக ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியவனாகி பலவிதமான மோக வித்தைகளையும் காட்டி பலவாறாகவும் கூடி மகிழ்ந்து உள்ளத்தோடு உள்ளம் பொருந்தவும், உணர்வோடு உணர்வு பொருந்தவும், உயிரோடு உயிர் பொருந்தவும் கூடலின் பெரும்போக கடலில் மூழ்கி தன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொண்டான். தான் நினைத்ததற்கு மேலாக அதி அற்புதமான ஆனந்தத்தை அவளிடம் அனுபவித்து விட்ட அக்களிப்பில் தேவேந்திரன் அகலியை நோக்கி, அன்பே, அகலியே, கடலில் பிறவாத சுவை அமுதே, கரும்பில் பிறவாத சர்க்கரைப்பாகை, மென்மலரில் பிறவாத வாசம் கமலம் செந்தேனே, உனக்கும் எனக்கும் உடல் மட்டுமல்ல உயிர்களும் ஒன்றாகி இருவரும் ஐக்கியமாகிவிட்டோம். மாபெரும் தவ மகிமையால் உன்னை அடைந்துவிட்ட எனக்கு இனியும் பெறக்கூடியதாக என்னதான் இருக்க முடியும் என்று இந்திரன் பலவாறாகவும் அவளை ஆசையோடு புகழ்ந்தான். அகலிகை இப்போது புன்சிரிப்பு புதிதாக ஆரம்பவும், கண்கள் பரவசத்தினால் நீர் துளிர்க்கவும், ஆனந்த பகத்தில் பற்பல லீலா வினோதங்களை புரிந்து இன்பச்சோர்வின் ஒருவித கிருகிருப்பு தோன்றவும் கட்டிலில் அவன் பக்கத்தில் சற்று தலசாய்த்து படுத்திருந்தாள். தேவேந்திரனின் வர்ணனை வார்த்தைகளை கேட்டு சற்று சிந்தித்ததும் அவள் மின்னல் கொடி போல் நெளிந்து மெல்ல துள்ளி எழுந்தாள். வேகமாக ஆடை உடுத்தி பஞ்சனை கட்டிலிருந்து தாவி இறங்கினாள். அவளுக்கு சட்டென சந்தேகமும் பயமும் வந்துவிட்டது. இவரின் கணவர் போன்ற உருவத்தோற்றம் கொண்டிருப்பதாலும் பழக்க வாசனையை பார்க்கும்போது இது வேற்று நபர் என்றே படுகிறது. இவர் என்னிடம் நடந்து கொண்ட முறைகளும் பேசிய வார்த்தைகளும் காட்டிய மோகக்கலைகளும் சரச வித்தைகளும் உடம்பின் வாசனையும் என் கணவரிடத்திலிருந்து மாறுபட்டதாகவே இருக்கிறது. ஆகையால் இவர் என்னை கூடி அனுபவிப்பதற்காகவே என் கணவரைப் போல கள்ளத்தனமாக மாறு வேஷம் போட்டு வந்திருக்கும் தேவேந்திரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டாள். உடனே அவள் தன் கண்புருவங்களை நிறுத்து உதடுகள் துடிதுடிக்க கபட வேடதாரியை உற்று நோக்கி கோபம் ததும்பும் குரலில், என் கணவரைப் போல வேடமிட்டு வந்த கல்வனே, நீ யார்? உண்மையை கூறாவிடில் நான் உன்னை சபித்து விடுவேன் என்று சீர்னாள். அதை கேட்டதும் தெய்வேந்திரன் யோசித்தான். நான் இன்னவன் என்று அவளிடம் உண்மையை சொன்னால் அதற்காக அவள் சந்தோஷமே அடைவாள். எனக்கு ஆசை உண்டாகும் சமயங்கள் எல்லாம் இவள் சுகமளிக்க தயங்கவே மாட்டாள். நான் விரும்பும் போதெல்லாம் குடிமகள இணங்குவாள் என்று நினைத்து பின்வினையை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் வாஞ்ச புன்சிரிப்போடு தன் சுய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அகலிகையின் எதிரே நின்று, பூவுலகப் பெண்ணே, நான் தேவலோக அதிபதியான தெய்வேந்திரன். உன் உருவ அழகின் செழிப்பையெல்லாம் கேள்விப்பட்டதும் அந்த தேவலோக பதவியையும் இந்திராணி முதலான போகங்களையும் அழுத்து வெறுத்து தேவமங்கையர்களின் வினோத வனப்பையும் கூட பொருட்படுத்தாமல் உன் மீது மோகம் கொண்டு இங்கே உன்னை நாடி வந்தேன். என் ஆசைக்கு ஈடாக நீயும் இசைந்து ஆனந்தம் அனுபவித்ததால் நம் உணர்வுகள் என்றொன்று இருக்கும் ஒன்றாகிவிட்டோம். இனிமேல் என்னை நீ வேறாக நினைப்பாயானால் அது இயற்கைக்கு விரோதம். அவை இன்று போல் என் மீது காமதேவன் பஞ்சபானங்களை எய்து மோகம் மூட்டும் போதெல்லாம் நீ கடைக்கண்ணால் பார்த்து ஆனந்தம் தந்து வர வேண்டும் என்று கெஞ்சினான். அதை கேட்டது மகளிகைக்கு உள்ளூர கோபம் பொங்கியது. நயவஞ்சகமாக தன் கற்பு மாற்றானிடம் பறிபோனது எண்ணி அகலிகை மனம் கொதித்து துடித்தாள். ஐயோ, என் கணவரைப் போல கள்ள வேடம் பூண்டு இந்த பாவி என்னை கெடுத்து விட்டானே. சந்திரனுக்கு களங்கத்தைப் போல என் பெண்மை மாரபிற்கு என்று மாறாத களங்கத்தை விளைவித்த என் கற்பை சூறையாடி என் கணவரின் பெருமையை குலைத்து உள்ளதையும் கொதிக்க வைத்து என்னை பலவாறாகவும் அனுபவித்து கெடுத்து விட்டாரே. இனி என்ன செய்வேன் என்று பயந்து அழுது துக்கப்பட்டு கொண்டிருந்தாள். அச்சமயம் சூரியோதயத்துக்கு முன்பாக எழுந்து ஸ்நானம் செய்ய போயிருந்த அவளுடைய பிராணநாயரான கௌதம முனிவர் காலை கடன்கள் அனைத்தையும் முடித்து கொண்டு தமது ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து ஆசிரமத்தின் வாசல் முன்னால் நின்றபடியே அகல்யா என்று தன் மனைவியை கூப்பிட்டு தண்ணீர் கொண்டு வா என்று உத்தரவிட்டார். உடனே அகலிகை உடலெல்லாம் விடவிட என்று நடுங்க தொங்கிய முகத்தோடும் வழக்கத்திற்கு மாறான பாவனையோடும்
அசுத்தமான உடம்போடும் தண்ணீர் கொண்டு வந்து தன் கணவரிடம் கொடுத்தாள். தன் மனைவியின் அசுத்தமான கோலம், உடல் வாட்டம், கன்றி போன கன்னம் முதலான நிலைமைகளை கௌதம மகரிஷி உற்று பார்த்து, என் பிரிய பத்தினியே, உன் முகம் வழக்கம் போல மலர்ந்து காணப்படவில்லையே. வழக்கம் போல வாசற்கதவை இன்று நீ தாளிட்டு வைத்திருக்கவில்லை. தண்ணீரும் சீக்கிரமாக கொண்டு வரவில்லையே. பிரிய வார்த்தைகளை பேசவில்லை. உன் உடம்பும் வசீகரமாக இல்லை. புன்னகை தவழும் உன் முகமும் ஏன் இப்படி இருண்டு காணப்படுகிறது? நான் நீராடச் சென்ற வேளையில் இங்கே என்ன நடந்தது? அப்படி ஏதேனும் நடந்திருக்குமானால் அதை உள்ளது உள்ளபடி சொல்லிவிடு என்றார். உடனே அகலிகை உள்ளம் கலங்கி, உடல் நடுங்கி, உணர்வு ஒடுங்கி தவிக்க அப்படியே தன் கணவரின் கால்களில் விழுந்து கும்பிட்டாள். பிறகு மெல்ல எழுந்து மனச்சாட்சி வெக்கத்தால் தலை குனிந்தபடி முகம் கோணி நின்று நிலத்தை கால் விரல்களால் கீறிக்கொண்டிருந்தாள். பிறகு அகலியை பேச முயன்று அறிவு குழம்ப, வாய் குளற, முகம் வெளிற, சுவாமி தேவேந்திரன் தங்களுடைய உருவத்தில் இங்கே நயவஞ்சகமாக வந்து மாறாட்டம் பேசி என்னை கூடி மகள கூப்பிட்டான். நான் அவனை தாங்கள் என்று நினைத்து அதற்கு உடன்பட்டு அவனோடு கூடிவிட்டேன் என்று தலை குனிந்தபடியே குரல் விம்ம கூறினாள். ஆசிரமத்துக்கு வெளியே நடக்கும் அவர்கள் உரையாடல்களையும் ஆசிரமத்தில் மறையிலிருந்து கேட்டதும் தெய்வேந்திரன் திருக்கிட்டு திகைத்து பொறிகலங்கியா, நான் என்ன காரியம் செய்துவிட்டேன்? இதனால் என்ன படி நேரிடப் போகிறதோ? இதிலிருந்து தப்பிப்போ ஒரு வழியும் இல்லாமல் முட்டையினுள் கருவை போல் அகப்பட்டு கொண்டு காணப்படுகிறேன். மலை மீது ஓடினாலும் பதுங்கினாலும் கடலுக்குள் புகுந்து மூழ்கினாலும் உடலின் காம நெருப்பு அங்கம் வந்து உயிரை சுட்டு எரிக்கும் என்பார்களே, அதுபோல இனி நான் எங்கே ஓடி ஒளிந்தாலும் இம்முனிவருடைய கோபம் தொடர்ந்து என்னை சுட்டரித்து விடுமே என்று பயந்து நடுங்கி தன் உடலை சுருக்கி அற்புதமான ஒரு பூனை வடிவம் எடுத்துக்கொண்டான். அந்த பூனை வடிவத்துடன் ஆசிரமத்திலிருந்து அவன் வெளியில் நடுவில் செல்ல முயலும் போது மதிமயங்கி சொல்கின்ற அந்த பூனையை கௌதம முனிவர் பார்த்து விட்டார். தேவேந்திரன் அந்த பூனை உருவத்தில் நடுவில் செல்ல முயன்றான் என்பதை அவர் ஊகித்து கொண்டு, பூனையை நீ யார், போகாதே, அப்படியே நில் என்று அதட்டினார். அதனால் தெய்வேந்திரன் வேறு வழியின்றி தன் உண்மை உருவத்தை எடுத்து தன் தேவலோக பெருமை சக்திகள் அனைத்தும் இழந்தவனாகி அடங்கி ஒடுங்கி நின்றான். அவனை கௌதம முனிவர் பரித்து நோக்கி, என்ன காரியத்திற்காக உன்னை இப்போதே என் தராக்கினியால் சுட்டு சாம்பலாக்கி இருப்பேன். ஆனால் நீ தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாகியால் அத்தேவர்களை முன்னிட்டு உன்னை சாம்பலாக்காமல் விடுகிறேன். ஆனால் எந்த இன்பத்தை நாடி பெரும் பாதகத்தை செய்ய துணிந்தாயோ, உன் உடல் முழுவதும் அதன் சின்னங்களான பெண்ணின குறிகளாகவே ஆகட்டும் என்று சாபமிட்டார். உடனே தெய்வேந்திரன் அழகிய பழத்தின் மீது பெரும் சூறைக்காற்று வீசி எடுத்தது போல செத்து சவமன கீழே விழுந்து தனக்கு நேர்ந்த சாபத்தை நினைத்து தாங்க முடியாத துயரத்தை அடைந்து மனம் நைந்தான். ஐயோ, இது நாள் வரை கற்ற கல்வி அறிவும் அசுரகுலத்தினரையன் வென்று பெற்ற பெருஞ்செல்வமும் தேவலோக அரசாட்சியின் பெருமையும் மற்றுமுள்ள எல்லா சுகபோகங்களும் காமம் என்னும் கடந்தியில் பட்டு எரிந்து சாம்பலாகி விட்டன போலாயிட்டேன் என்று விம்மி அழுது உடல் உருகி, ஐயோ, சாதாரணமாகவே பெண்மணிகள் தங்கள் உடலில் இருக்கும் ஒரு குறியை மறைப்பதற்காக மிக நீளமான ஆடைகள் அணிந்திருந்தும் பிற ஆடவர் எதிரில் வருவதற்கே நாணமடைவார்கள். அப்படிப்பட்ட குறிகள் என் உடல் முழுவதும் ஏராளமாக உண்டாகிவிட்டதே. இப்போது நான் எப்படி என் உடலில் நிறைந்திருக்கும் அச்சின்னங்களை எல்லாம் மறைத்து பிறர் எதிரில் நடமாடப் போகிறேன் என்று உள்ளம் கூசி, உடல் கூசி, உணர்வெல்லாம் கூசி ஒடுங்கி வருந்தினான். அவனால் ஒரு வினாடி கூட இருக்க முடியவில்லை. அங்கிருந்து விற்றென்று வெளியேறி ஓடியவர் கண்ணிலும் தன் உடல் தட்டுப்பட விரும்பாமல் தடாகம் ஒன்றிலே மூழ்கி ஒரு தாமரை தண்டினால் ஒடிந்து கொண்டான். அளவில்லாத பாதகங்கள் செய்வதாலோ பெண் பிறவி ஏற்படுகிறது என்றும் அளவில்லாத பெண் ஜென்மங்கள்
எடுப்பதற்கு காரணம் பிறன் மனைவியை கூடி சுயிக்கும் பாதகம் என்றே போதும் என்றும் சொன்னார். தேவேந்திரனுக்கு உடம்பெல்லாம் ஏராளமான பெண் இனச்சின்னங்கள் உண்டானதைப் போல பார்க்கும்போது அவ்வாசகம் உண்மை என்றே தோன்றுகிறதல்லவா? அழகும் அருமையும் நிறைந்த இந்திராணி முதலிய தேவர்கள் அநேகர் இருக்க ஒரு முனிபத்னியின் மேல் தகாத இச்சை கொண்ட காரணத்தினால் தேவேந்திரனுக்கு இத்தகைய சீரழிவு ஏற்பட்டுவிட்டது. அவன் தன் பெருமைகளை எல்லாம் இழந்து ஓடி ஒரு தாமரை தண்டினுள் ஒளிந்து கொள்ளும்போது இந்த துர்ப்பாக்கியம் நேர்ந்தது. பெண்களோடு கூடி மகிழ்வதால் அனுபவிக்கும் போகத்தை சில மூடர்கள் உன்னதமான இன்பம் என சொல்கிறார்கள். அது இன்பமே என்றால் தேவர்களுக்கெல்லாம் தேவனான இந்திரனுக்கும் ஒரு பெண்ணின் மீதுள்ள மோகத்தின் விளைவால் இப்படிப்பட்ட துயரங்கள் தான் வந்து சேர்த்திருக்குமோ? விநாயகப் பெருமானின் பாதத்தாமரைகளால் பக்தி செலுத்தி இன்பந்தான் உண்மையான இன்பமே தவிர வேறு எதையும் இன்பம் என்று நினைக்கக்கூடுமோ? இவ்வாறு சொன்ன நாரதர் மேலும் அதை பற்றி கூறலானார். திங்கரணி சடை பெருமான் பூசையாற்றி திருமதிலம் கடந்தின முன் நின்றான் யாவன். தங்கு கடவுய் வரப்பின் அடியோனாதி சகலர் முக்கூறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்சம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே.